அம்மா தாயே. டேய், நம்ம என்ன பிச்சை எடுக்க வந்திருக்கோம்? மாபெரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு நம்ம செலவு வைக்க போறோம். அதுக்கு நன்கொடை கேட்டு வந்திருக்கோம். ஸ்ட்ராங்கா கூப்பிடு. அம்மா ஸ்ட்ராங்கா இல்லடா. வந்துட்டாங்க. ஆமா, வணக்கம்மா. நாங்க டோலக்பூர் சோட்டா பீம் நற்பணி மன்றத்துல இருந்து வரோம். நம்ம இந்த வருஷம் நடக்கக்கூடிய மாபெரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நம்ம சங்கம் தான் நடத்துது. அதுக்கு நன்கொடை. அம்மா நேத்து கூட சொல்லியிருந்தேன். நேத்து கூட சொல்லிட்டு போயிருக்கான். அப்படியா? அப்ப இன்னைக்கு சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போனோமா? வா, இங்க ஒண்ணு தேடான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. வா, அடுத்த வீட்டுக்கு போவோம். அப்பா, இதோட 50 வீடு ஆயிடுச்சு. அம்மா, ஐயா, ஐயா, இந்த விநாயகர் என்ன வீட்டுல ஆள் இல்லைங்குது. இனிமேல் இது சரிப்பட்டு வராது. மாப்பிள்ள, எறா அந்த ப்ராப்பர்ட்டிய. இப்ப போடுற கலெக்ஷன்ல விநாயகருக்கு 15 அடிக்கு சிலை வைக்கிறோம். வைக்கிறோம் வைக்கிறோம் வைக்கிறோம். ஏன்டா பரதேசி, என் வண்டியில எதுக்குடா வந்து உண்ட? ஏன் நாங்க டோலக்பூர் சோட்டா பீம் நற்பணி மன்றத்துல இருந்து வரோம். இந்த வருஷம் நடக்கிற விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பெரிய செலவு வைக்கலான் இருக்கோம். அதுக்கு நன்கொடையா? ஏன்டா பண்ணாட, நீ செலவு வைக்கிறதுக்கு என்ன கீழே தள்ளி விட்டு எங்க வீட்டுல கொஞ்ச நேரத்துல எனக்கு போட்டோ மாட்ட வச்சிருப்பியடா. கீழே உண்டதுல அங்கங்க எங்க அடிபட்டுச்சுன்னு தெரியல, எரியுது. சரி, இதுல கையில என்ன குடம்? இது குடம் இல்ல, இதுதான் லாக்கரு. நீங்க கொடுக்குற நன்கொடை இதுலதான் போட்டு வச்சு விநாயகர் செலவு வாங்குவோம். ஓ, இது அந்த லாக்கரா? ஐயோ விநாயகர், ஐயோ விநாயகர். பிள்ளையாரப்பா, என் முதலாளியை மட்டும் எப்படியாவது பாத்துக்கப்பா. யார கேட்டு செலவு வச்சீங்க? நான் தான் பர்மிஷனே கொடுக்கலையே. யார கேட்டு வச்சீங்க? ஐயா, அந்த மாதிரிலாம் இது பிரச்சனை நடக்காது. இந்த டைம் ஆள் போட்டு எல்லாம் கரெக்டா பாத்துக்கிறோங்க. இப்படிதான் போன வாட்டி சொன்னீங்க, பெரிய வம்பா இழுத்து விட்டீங்க. ஐயா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா பாத்துக்கிறேன் பத்திரமா. சரி சரி, போறப்ப ஒரு ஆளை போட்டு விட்டு போங்க, புரிஞ்சுதா? சரிங்க. முதலாளி கண் கலங்காதீங்க. முதலாளி கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம், பத்திரமா பாத்துக்கோ சரியா? எப்படியாவது விநாயகர் கொண்டு போய் கரைச்சிடணும். ஓகேவா? கடல்ல தானே முதலாளி? ஆமா, கடல். ஹலோ, நீ கடைசி நேரத்துல சொன்ன எப்படிடா? சரி சரி, வை வை. என்னாச்சு முதலாளி? ஒன்றும் இல்லடா, அந்த விநாயகரை கொண்டு போறதுக்கு சொல்லியிருந்தோம்ல வண்டி, அவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா கேட்கறான். அதான் என்ன பண்றேன்னு தெரியல. எப்படியாவது கொண்டு போய் பத்திரமா விநாயகரை கடல்ல கரைச்சிட்டா போதும். கடல்ல கரைச்ச போதும் ஐயா? ஆமா, என்ன பண்றேன்னு தெரியல. சரி, பத்திரமா பாத்துக்கோ. போயிட்டு வரேன். கடல்ல கரைக்கிற வரைக்கும் நானே பாத்துக்கிறேங்க. டேய், எங்கடா விநாயகர்? எங்கடா? ஏன் விநாயகரா? நான் விநாயகரை என்ன பண்ணுன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அப்படியே தூக்கிட்டு போய் பரிசா கொடுத்து தள்ளிடுவீங்க. எங்கடா விநாயகர்? என்னடா பண்ண? ஐயா, நேற்று நைட்டு மழை பெஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, சரியான மழைங்கயா, இடியும் மின்னலும் காத்துமா. என்னால இங்க உட்காரவே முடியல. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துல தண்ணி வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு போச்சுங்கய்யா. ஐயோ, என்ன பண்ண? அதனால தூக்கி எங்க வேற எங்கேயும் வச்சிட்டியா? நான் என்ன பக்கத்து ஊருக்கார மாதிரி அறிவு இல்லாதவனா பிள்ளையார மறைச்சு வைக்கிறதுக்கு? நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்க அப்படியே பூரிச்சு போயிடுவீங்க. என்னடா பண்ண? என்னடா சொன்ன? சொல்லு, என்ன பண்ண? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நேற்று வேற நீங்க சொன்னீங்களா, நம்ம பிள்ளையார் வந்து பத்திரமா கடல்ல கரைச்சிடணும், அந்த வண்டிக்கார வேற 10,000 கேட்கறேன், என்கிட்ட வேற காசு இல்ல போல பண்ணீங்களா? ஆமா, நானும் யோசிச்சேங்கய்யா. நைட்டு மலையில பாக்குறேன், அப்படி தண்ணி வந்து வெள்ளமா போகுது. தண்ணிங்கெல்லாம் எங்க போகுது? எங்க போகுது? ஐயா, கடலுக்கு போகுதுங்கய்யா. அதனால நான் என்ன பண்ணேன், நம்ம பிள்ளையார தூக்கி அப்படியே அந்த தண்ணியில வச்சனா, பிள்ளையார் அப்படியே டாட்டா காட்டிட்டு கடலுக்கே போயிட்டாருங்கய்யா. ஓ, அப்படியா? பாத்தீங்களா உங்க காசை எவ்வளவு மிச்சம் பண்ணிருக்கேன் முதலாளினா. நீ கடலுக்கே போறியா? இதுலயா? ஐயா, நீச்சல் தெரியாதே. ஐயா ஐயா ஐயா, நீ எங்கடா இங்க? யாருக்கும் பிறந்த நாளாமா? ஆமா, யாருக்கு பிறந்த நாள்? விநாயகனே கொலக்கட்டை கொடுப்பவனே. என்னடா முழிக்கிற? ரம்ஜான் பக்ரீத்தானா வண்டி வண்டியே தூக்கிட்டு வந்துடுறீங்களா பிரியாணி வாங்குறதுக்கு? இது எங்க காலம்டா. அப்போ உள்ள இருக்கிற கொலக்கட்டை, பூரி, சுண்டலு அதெல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு கொண்டு வா. போ, கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் எடுத்துருவா. அடுத்து பரத் வீட்டுக்கு வேற போகணும். என்ன பாக்குறீங்க? எல்லா ரம்ஜான் டைமும் வந்து பிரியாணி அது இதுன்னு வாங்கிட்டு போறானுங்கல்ல. இது நம்ம காலம். நம்மளும் போய் இந்த மாதிரி சுண்டலு, பூரி, பொங்கல் இது எல்லாத்தையும் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். இது வந்து நம்ம காலம். இறங்கி போய் வாங்குங்க எல்லாரும், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். பாய், ஒரு செலவு வேணும். எவ்வளவு வரும்? 10,000. 10,000? 10,000 பாய். 10,000? நேத்து 5,000 சொன்னீங்க. 4 கணேஷ் சதுர்த்தி இருக்குல்ல, சோ ரேட் அதிகமா ஆயிடுச்சு. பகல் கொள்ளையா இருக்குடா ப்ரோ. அதிகமா பேசுறீங்க. ஒரு மின்சாரம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். 1000 ரூபாய் அதிகமா ஆகும் பாப்பா.
வேணாண்டா அண்ணன் படத்துல ஒரு அம்பி மாதிரி நீ பேசி ரேட்டைக்கு இது ஏத்தி விட்டுறாதரா. ப்ரோ 2 மீன்ஸோ பேசுனீங்க 2000 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 12,000 ஆமா. இந்தாங்க ஃபர்ஸ்ட் காசு பிடிங்க. நான் பாய் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேஷனா? ஆமா உனக்கு எப்படி அது தெரியும்? மூஞ்சி பார்த்து தெரியுது. செலிப்ரேஷன்னா எந்த ஊர்ல மருதையா சாலா நம்ம ஊர்ல வந்துட்டு நம்மளே ஏமாத்துறாங்க. செலவு எட்டு போ. ஏன் சொல்ல வந்தா அந்த போயிட்டு செலவு வந்தது. எல்லாரும் என்னடா பண்றீங்க? வேற ஒண்ணுல லீவ் விட்டாங்க, உடம்பு டயர்டா இருக்கு, தூங்கலான்னு இருக்கேன். என்ன நாள்? லீவு நாள். ஆனா போடா இவன. இன்னைக்கு எதனால லீவு? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் யாரு? அது சிவனோட பிள்ளை. சிறுபாலை அடி அந்த மாதிரி மொக்கெல்லாம் இங்க போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா. ஏய் நம்ம ஏன் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணக்கூடாது? அது எங்கடா வீட்டுல இருப்போம், அம்மாலாம் இருப்பாங்க, அவங்க பூஜை பண்ணி இந்த மாதிரி சுண்டலு கொலக்கட்டை அதெல்லாம் தருவாங்க. நம்ம பேச்சுலரா இருக்கும், நம்ம என்னடா பண்றது? ஆனா போடா இவனே. விநாயகரே ஒரு பேச்சுலரா, ஃபேமிலியா இருக்கிற அவங்களே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றப்போ பேச்சுலரா இருக்கிற நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணக்கூடாது? ஆமால. அதனால நீங்க ஃபேமிலியா இருக்கீங்களோ பேச்சுலரா இருக்கீங்களோ கண்டிப்பா விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே சொல்லிடலாமா? 3, 2, 1 விநாயகர் சதுர்த்தி.